ஹலோ வா சொல்லுங்க. ஃபோனில் எடுக்கிற மாதிரி சரி அதான். சரி அனுசியா, உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அம்மாவோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உனக்கு அனுசியானி பேர் கொடுத்ததே உங்கள் அத்தை மகன் தான், ஜெயபாரதினி. எங்கள் அம்மா உனக்கு கோயிலானி பேர் விடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஏன்னா அந்த 2 நாள் நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அந்த கோயிலில் அந்த ஆஸ்பத்திரியையே மிரள வச்சுக்கிட்டாலேக்கா. ராத்திரி ஆனால் நீ ரொம்ப அழுவா. உடனே வந்து ஒன்றுத்துக்கு மடியில் போட்டுக்கிட்டு அவன் பஞ்சு சுற்றுற வேலை, இந்த சுற்றுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு காத்தோட்டம் காணாமல் பிள்ளை அழுவுமா, நான் வெளியே மரத்தடியில் வச்சுருக்கேன்னு தூக்கி அவ்வளோ ஒரு சாந்தமாக ஆயிடுவா அவன் டூட்டி முடிஞ்ச உடனே. அப்போ நீ பொம்பளை பிள்ளையாக உனக்கு பிறந்திருக்கு, இவ்வளோ தைரியமாக நீ வந்து இந்த பிள்ளைய வளர்க்கணும், நர்ஸ் மாதிரி, இந்த கோகிலா மாதிரி. அதனால உங்களுக்கு நீ கோகிலான்னு பேர் விடணும். அதனாலுக்கு அன்னதேவின்னு பேர் விடணும்னா மாமியார் பேர் சேர்த்து. உங்கள் அப்பா அதையும் கேட்கல. சரி, அப்புறம் கோயில அவன் ரொம்ப உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோயில கோயிலை கட்ட ஒன்று வந்து கொஞ்சணும்னா ஒரு 4-5 வயசு வரைக்கும் அப்படி சொல்லியிருப்பான் எங்கள் அம்மா. கோயிலா நல்ல வேலை அப்பா வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்கல, இல்லைன்னா அன்னதேவி கோகிலா. அன்னதேவி கோகிலாவை எங்கள் அம்மாவோட ஆசை. அதெல்லாம் அம்மாவோட ஆசை என்றைக்குமே நிறைவேறலை. அப்புறம் சரி, அது மாதிரி தான் ஒன்றுக்கு பாதி நம்மளும் இருக்கோம். சரி, உனக்கு உடம்புக்கு நல்ல சுகத்தை தந்து கடவுள் இன்னும் பல ஆண்டு வாழணும். சரி, என்னமோ முரளி நிறையா பேசிட்டு இடந்தான். நான் பேசுகிறதெல்லாம் அவன் பேசிட்டான்னு நினச்சேன். பரவாயில்ல, பேசிட்டான். தெரிஞ்சோ தெரியாமதோ ஏதோ 4 பேர் பேசுகிறதுல 4 விதமாக வரும். எல்லாம் சிரிப்பாக எடுத்துக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை. சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வச்சேன். ஒன்று நேரில் பார்த்து நிறையா ஒரு 1/4 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசுகிறேன். சரி, அவ்வளோதான். நிறையா சொல்கிறேன். இன்னும் நீ எப்படி இருந்தா 25 வருஷம் அம்மாவோட நீ வந்து பயங்கர அட்டாச்சாக இருந்தா. அதை நினச்சி இப்போ நான் என் சந்தோஷமாக நான் என் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி உனக்கும் இன்னொரு 70 வயசு ஆகும்போது அந்த சின்ன வயசு வாழ்க்கையில் நினச்சி நம்ம அப்படியே நினச்சிக்கிட வேண்டியதான். 25 வருஷம் நீ உன் குடும்பம், பெரிய பொறுப்பு அதுகளில் இருக்கா. இன்னும் நல்ல புது வரவு, புது குட்டிகள்லாம் வரணும். அவங்கள பார்த்து ஒரு 20 வருஷம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் மீதி இருக்கிற நாளையில் இந்த 25 வருஷத்தை நினைப்போம். சரி, நம்ம அப்பா அப்படி இருந்தோம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் முறை. இதெல்லாம் வாழ்ந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். இன்னும் நம்ம வாழ்க்கை நமக்கே கஷ்டப்படாது, நல்லா இருக்கணும். கடவுள் எல்லாரையும் நல்லா காப்பாற்றணும். சரி, திருப்பி சொல்லுங்க. 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புது வரவு வரணும். உன் வயசில் எனக்கு 4 பேரன் பிறந்துட்டான். இப்போ வந்து எனக்கு அதை நினைக்கிறப்ப கவலையாக இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் அது கிடைக்கல அப்படின்ட்டு. சீக்கிரம் நடக்கணும் ஒரு ஆசை, ஒரு அல்ப ஆசை. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், புது வரவு வரணும் நினைக்கிறேன். கடவுள் நடத்துறது. சரி, நிதிஷ் கல்யாணம் பண்ணிடுவான். இந்த வீடியோ பார்த்தோன்னு நிதிஷ் கல்யாணம் பண்ணிடுவான். வியாபாரம் பண்ணிடுவான். அனுசியாவுக்கு 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய், ஹாப்பி பர்த்டே. 50வது பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தை. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைய வாழ்த்துக்கள். Many more happy returns of the day, Ansiya. 50th பர்த்டேவா உனக்கு. நீ வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு சின்ன பிள்ளை தான். அம்மா உன்னை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் உன்னை நினைக்கிறேன். உனக்கு 50 வயசுன்னா என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நீ வந்து எப்போவுமே நம்ம வீட்டோட செல்ல பிள்ளை நீ தான். எஸ்பெஷலி அப்பாவோட செல்ல பிள்ளை. எல்லாத்தையும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பது நீ தான். நான் எப்போவுமே அக்காங்கிற ஒரு போஸ்ட்னால எப்போவும் சீரியஸ் விமன் தான். எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, படிக்கணும், எல்லார்ட்டையும் அம்மா அப்பாக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே பேசுகிறது. உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் உங்ககிட்ட எனக்கு என்னமோ நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி தெரில. முரளிக்கிட்ட இருந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட ஒரு நாள் இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு உன் தயவு தேவை, உனக்கு என்னோட தயவு தேவை. காரணம் நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்ததுனால சேர்ந்தே போயிட்டு, நீ என்ன 50th பர்த்டே அப்படி தான் சொன்னேன், உன் கூட தான் நான் எப்போவுமே இருந்திருக்கேன், காலம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அதே தான் நான் உனக்கு திருப்பி சொல்கிறேன். நீ எப்போவுமே அம்மா அப்பாவுக்கு அடுத்தது எனக்கு நீ. நம்ம தம்பி தங்கச்சின்னா எனக்கு எப்போவுமே
நான் இப்போ கூட அத்தாங்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், என்னோடய உயிர் என் பிள்ளைங்களுக்கு அடுத்தது என்னோடய தம்பி தங்கச்சின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நான் டெய்லி நினைக்காத நாளே இருக்காது. 3 பேரையுமே எதுனாலும் ஒரு சொல்லணும், ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்ச உடனே கால் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறது உங்ககிட்ட தான். ஏன் அம்மாட்ட சொல்கிறது இல்லைன்னா, அம்மா கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வயசாக நம்ம எதுவுமே ரொம்ப ஷேர் பண்ணுறதில்ல. ஏதாவது ஃபேமிலி மேட்ரு எதுனாலும் சொல்கிறது உங்ககிட்ட தான். அதனால் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு அக்காவுக்கு தங்கச்சி இருக்கணும், தங்கச்சிக்கு ஒரு அக்கா இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு அக்கா தங்கச்சிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. அது நம்ம நாதங்கணத்தில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே தான் எப்போவுமே கோயிலுக்கு போகிறது வர்றது எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க, தெருவில் சொல்லுவாங்க. நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நம்ம இருந்திருக்கோம். இது மேலும் மேலும் கண்டினியூ ஆகணும். நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். சரி, அதுதான் என்னோடய ஆசை. எனக்கு நான் 54 வயசு ஆகுது எனக்கு. ஆனால் ஐயோ, நீ என்னை விட சின்ன பிள்ளை, நீ இவ்வளோ கால் வலியில் கஷ்டப்பட்றியேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக நல்லா கால் சரியாகி நல்ல ஹெல்த்தியாக எல்லா இடமும் வரணும். நீ நினைக்கிற ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். உன் பிள்ளைங்கள்லாம் நல்ல படிப்பு, நல்ல வேலை, அடுத்தது கல்யாணம், பேரன் பேத்தி எல்லாம் எடுத்து நீ மேலும் சந்தோஷமாக இருக்கணும். அதை பார்த்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும். நம்மளோட ஹெல்த்தி பூஸ்டர் நீ தான் நம்ம ஃபேமிலிக்கு. எதனாலும் இப்போ நான் கூட எதனாலும் ஓகேன்னு போயிடுவேன். நீ இல்லை, நம்ம செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறது நீ தான். அதனால் நான் அந்த மாதிரி மேலும் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி பர்த்டே அன்சியா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அன்சியா. உனக்கு 50 வயசு ஆயிடுச்சா? நீ எனக்கு என்றைக்குமே குழந்த தான். உனக்கு 50 வயசுன்னா என்னால் நம்பவே முடியல. அம்மா எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு. உனக்கு 50 வயசுனா எனக்கு பெருசாக தெரியுது. மேலும் நீ இன்னும் ஹெல்த்தியாக இன்னும் 100 வயசு வரைக்கும் வாழணும். அதெல்லாம் நம்மலாம் பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இனிமேல் அடுத்தது என்னென்னா, உன்னோட பிள்ளைங்களோட படிப்பு, நல்ல வேலை, கல்யாணம், பேரம்பேத்தி எல்லாத்தையும் பார்த்து நீடோடி வாழணும். ஓகேவா? அனுசியா அப்படி டிஃபைன் அனுசியா சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாசக்காரி, கோபக்காரி, அன்பானவ அப்படின்னு. என் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். 2ல் சனி, செவ்வாய் உச்சம், புதன் நீசம். இதுதான் அனுசியா. ஸோ அனுசியாவை பற்றி என்ன சொல்கிறது? அனுசியாவை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் என்னென்னா எனக்கு முதல்ல வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தது நீ தான். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. எனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து நீ வண்டி ஓட்ட தெரியாமல் இதாகிட்ட பேர். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இதை சொல்கிறேன். இதை உனக்கு தெரியுமா, இந்த குட்டிராம் ஸ்ட்ரீட்டில் நான் முதல்ல ₹1 ஹவர் சைக்கிள் வாங்கிட்டு நம்ம ஓட்ட நீ பின்னாடியே ஓடி வருவேன். ஃபஸ்ட்டு நாள் நான் வண்டி ஓட்ட போகும்போது நான் பெடல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். நீ பாவாடை தடிக்கு கீழே விழுந்துட்டேன். ரிட்டன் வரும்போது தான் நான் பார்த்தேன். நான் உடனே மற்றவங்களாம் கூட சில பேர்லாம் வண்டி ஓட்டது இப்படிலாம் நான் ஒரே பெடல் 2 பெடலில் உனக்கே தெரியும். நீ பின்னாடி தான் பேலன்ஸ்க்காக தான் பிடிச்சிட்டு வந்தேன். நான் உடனே வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன் சைக்கிள். ஸோ அந்த டைமில் என்னாச்சு, நீ கீழே விழுந்ததில் நான் வண்டியை திரும்பி ரிட்டனில் வரும்போது நான் உன்னை பார்க்குறேன். உன்னோட இந்த இடத்துல கட்டாகி ரத்தம் வலியுது. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே விழுந்ததில் பல்லு பட்டு இது இப்போ நிறைய பேர் நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லுவீங்க, நான் வண்டி நல்லா ஓட்டுறேன்னு. எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமும் ரத்த பலி கொடுக்கும்போது நல்லதாக அமையும்னு சொல்லுவாங்க. பார்த்தியா, நான் நல்லா இருக்கிறதுக்கு உன்னோட ரத்த பலி தான் காரணமாக இருந்திருக்கு. அண்டு உன்னோட கோபத்தின் உச்சம் அது பாசத்தினால நீ செஞ்சது. உன்னோட கோபத்தின் உச்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஹரிஷை கூப்பிட்றதுக்காக ஏலகிரி மலைக்கு போகிறதுக்காக ஹரிஷ்னா எல்லோரும் பிடிக்கும்னு சொல்லி எல்லோரும் என்னை கூட்டுவான்னு சொல்லி அருணா சொன்னான்.
அத்தான்லாம் சொன்னதுனால நான் வந்து மனோஜ் ஆசைப்பட்டான், வினீத் ஆசைப்படுவான், ஹரிஷன் தான் ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட வந்திருக்கேன். இப்போ கஸ்தூரியும் வந்து அப்போ கல்யாணம் ஆன புதுசு நம்மளுக்கு, ஏன்னா விஷால் பறக்கல. நீ வான்னு, நீ வர முடியலன்னு. அப்போது என்ன ஆச்சு, ஹரிஷை கூப்பிட்றதுக்காக உங்கள் வீட்டு வாசலில் வந்தேன். நான் ஃபோன்லேயே சொன்னேன், நான் வந்து வரல, நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அன்சியாட்ட அருணாட்ட சொன்னேன், அருணா அவள் அப்படி சொல்கிறா அப்படின்னேன். நம்ம சீனியர் தான், பயங்கரமான ஆளாச்சே, போய் கூப்பிட்டு வரல, நேரில் போய் கூப்பிட்டு வரல, போயிட்டு அதெல்லாம் அனுப்புவா, உன்னை பார்த்தோன்னே அனுப்புவான்னேன். உனக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. வந்துட்டு உன் வீட்டு வாசலில் தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லும்போது அன்சி, நீ வந்து என் வீட்டு வாசலை மிதிக்காத, இங்கே வராத, வெளியே போல, நீ வராத, இனிமேல் நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டேன். அது என்ன நினச்சாலும் சிரிப்பாக இருக்கு. ஸோ அன்சியாவின் கோபம் அது. அன்சியாவின் குழந்தைத்தனத்துக்கு வந்து நீ மோட்டிவேட் பண்ணுறியா இல்லைன்னா டீமோட்டிவேட் பண்ணுறியான்னு தெரியாது. பட் ஆனால் நீ மோட்டிவேட் தான் பண்ணுற. சரிகமா போய் அதில் போய் பாடிட்டு வா, உன்னோட டேலண்ட் அங்கே ப்ரூவ் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். நீ அங்கே போ, சூப்பர் சிங்கர் போ, ஆடிஷன் போ. இந்த மார்ச் 3ஆம் தேதி கூட வந்து நீ சொல்லியிருந்த ஆடிஷன் போகணும்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் நான்லாம் பார்க்குறது கிடையாது. பிகாஸ் நம்ம வீட்டில் எல்லாருமே பாட்டு ரொம்ப விரும்பி பார்க்குறதுனால வந்து ஆடிஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் ஒரு நாள் அனுப்பியிருந்தேன், இங்கே இருக்குது, இந்த ஊரில் போய் ஆடிஷன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பயங்கர மோட்டிவேட்டர் எனக்கு. நானும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த விஷயங்களில் ஈடுபாடு சுத்தமாக அப்படியே கொஞ்சம் குறைஞ்சதுனால வந்து நான் உன்னோட பேச்சை மீறி, உன்னோட பேச்சை கேட்டு என்னால் போக முடியல, இந்த விஷயத்தில் மீறுவேன். ஸோ ரொம்ப பாசக்காரி அன்சியானாலே வந்து தேடிக்கிட்டே இருப்பா. அந்த டைம் வந்து பாப்பா, அம்மா லஸ்ஸுக்கு போனாங்களோ இல்லைன்னா வந்து வெளியில் போயிட்டாங்கன்னா தேடுவேன். 1ஆம் நம்பர் பயந்தாங்கொழி. அந்த 8 மணி வரலன்னா வந்து தேட ஆரம்பிச்சிருவேன், ரொம்ப தேடுவேன். எல்லாருமே தான் அந்த டைம் வந்து உனக்கு இருக்கணும். ஆடா என்னம்மா நீங்கள், ஏமா சும்மா இருங்க, ஆல் சைலண்ட். ஸோ வந்து அனுசியா வந்து அவ்வளோ பயங்கரமான பாசக்காரி, சரியான பயந்தாங்கொழி. ஒரு இடத்துக்கும் தனியாக போனது கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாறிட்ட, கொஞ்சம் வந்து உனக்கே நீ பயங்கரமான தைரியசாலியாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு மாறிட்ட. பட் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வந்து பயங்கரமான பயந்தாங்கொழி. ஒரு விஷயம் கூட உன்னால் வந்து தனியாக இயங்க முடியாது. ஒரு பக்கம் வந்து அம்மா இல்லாமல் இருக்க மாட்டேன், இன்னொரு பக்கம் அருணா இல்லாமல் உன்னால் இயங்குனதே கிடையாது. அப்பாவோட பயங்கரமான பாசக்காரி அப்பா மேலே. அம்மா எல்லார் வீட்லேயும் வந்து அம்மானா அடின்னு, நம்மளுக்கு அடி உதன்னோடனே இதுவாக ஒரு டிஸ்டன்ஸ் தான். அம்மானா மறைப்போம். அம்மானா வந்து இன்னொன்று வந்து நான் இன்னொரு விஷயம் ஒன்றை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நான் முதல்ல காப்பி நான் ஸ்கூலில் அடிச்சிருப்போம், அது வேறு. பட் ஆனால் வந்து இந்த ரிப்போர்ட் கார்டு மறைக்கிறது, மார்க்கு ஃபெயில் ஆனால் வந்து அம்மாட்ட காட்டாமல் வந்து அப்பாட்ட சைன் வாங்குறது, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீ சென்ட் பாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது 8ஆவது நினைக்கிறேன், நீ 9th 10th தான் படித்த, 8ஆவது நினைக்கிறேன். ஜெயந்தின்ற ஒரு பொண்ணோட வந்து உன்னோட எல்லா பேப்பரோடும் எடுத்துகிட்டு நீ வந்து கையெழுத்து வாங்கினா உன்னை உள்ளே விடுவேன்னு சொன்னதுனால நீ கடைக்கு வந்த. பஸ்ஸில் தனியாக வர தெரியாதமான்னு சொல்லிட்டு ஜெயந்தின்ற பொண்ணை கூப்பிட்டு வந்தேன். இங்கே உன்னை விரட்டி விட்டாங்க, ஸ்கூல்லேருந்து போய் எழுத வாங்கிட்டு வர அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உன்னோட சேட்டைகள் நிறையா இருந்ததுனால நானும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதில் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததில் வந்து நான் கெட்டு போனதுக்கும் நீ ஒரு காரணம். அந்த விஷயத்துலலாம் படிப்பு சரி, அது வருதோ வரலையோ மறைக்க ஆரம்பித்தேன். அந்த விஷயத்துலலாம் படிப்பு சரி, அது வருதோ வரலையோ மறைக்க ஆரம்பித்தேன். மறைச்சி நிறைய பேட்டு உடஞ்சிது, கண்ணில் வந்து வெங்காயம் வச்சு பெசுக்கி தள்ளிட்டாங்க, பச்சை மிளகா வச்சு தூங்கும்போது பச்சை மிளகா, நீ பொய் சொல்கிறியா மறைக்கிறியான்னு சொல்லி என் கண்ணில் வந்து பச்சை மிளகாலாம் வச்சு ஊற்றிருக்காங்க. ஸோ நீ தான் அது காரணம். லைக் இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் உன்னோட. உனக்கு 50 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கும் போது நானும் பின்னாடி உன்னை விரட்டிகிட்டு இருக்கேன். 48 உன்னை விரட்டிகிட்டு இருக்கேன். இந்த 2025 முடிஞ்சோன்னா நானும் உன்னை பின்னாடி வந்துட்டுருக்கேன். நீ உனக்கு உண்மையிலே 50 வயசு கிடையாது அனுசியா.
யூ ஆர் ஜஸ்ட் ரீச்சிங் 20ன்னு நினைக்கிறேன். நீ கல்யாணம் ஆகும்போது ஒரு 15 25 இப்போ வேணால் இருக்கலாம். ஏன்னா உன்னை விட வந்து அத்தான் ரொம்ப 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 மெச்சூர்டு, உன்னோட உன் பிள்ளைகள் ரொம்ப மெச்சூர்டு. அத்தானுக்கு நான் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. அதில் வந்து பப்பி வந்து நான் அதுவும் ஒரு பிள்ளை தான், சரி அது பெட்டுனால அதுக்கு சொல்லி வச்சுக்கிறேன். இதில் கூட நீ அக்கா கிடையாது, ஃபஸ்ட்டு ஹரிஷ், அடுத்து வந்து நிதிஷ், நீ ஒரு தங்கச்சி மாதிரி தான் அவங்க வீட்டில். அந்த அளவுக்கு நீ வந்து உன் மெச்சூரிட்டி வந்து சில விஷயங்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய உன்னை பற்றி நிறைய டிஸ்கிரைப் பண்ணால் பண்ணிகிட்டே போகலாம், பட் ஆனால் நேரம் இல்லை. உன்னோட 60வது வயசில் வந்து அடித்து தள்ளுறேன் பெருசாக. சரி, இந்த மாதிரி உன்னோட நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்குது. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. எல்லா விஷயமும் பிளான் பண்ணுறது, எல்லா விஷயமும் வந்து கூட இருக்கிறது. உனக்கு இப்போது கால் ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து எங்களால் யாராலுமே இயங்க முடியல பற்றியா. இதுதான் நம்மளோட நட்புன்றது, நம்மளோட நட்புன்னு சொல்ல வரேன், நம்மளோட பிளட் ரிலேஷனே அதுதான். நீ இருக்கிற வரைக்கும், நீ ஆக்டிவாக இருக்க வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. ஒரு கல்யாணம் பண்ணால் கூட உன்னை வச்சு பிளான் பண்ணுவேன். நான் வரலனாலும் கஸ்தூரி வந்துடுவா எல்லா இடத்துக்கும். உன்னை வந்து நான் இல்லாத குறைய வந்து இப்போ கஸ்தூரிக்கிட்ட சொன்னீங்கன்னா அவள் சொல்லுவாள், உங்களை பற்றி சொல்லுவாள். இது மாதிரி சுதா சொல்லுவாள், நீ எவ்வளோ பாசமாக வந்து அவங்கள வந்து லைக் அந்த ஒரு ஃபீலே இருக்காது. நான் வந்து அவங்க தனியாக வர ஃபீலே இருக்காது, டேக் ஓவர் பண்ணிடுவேன். ஸோ நீ உனக்கு கால் டிசம்பரில் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணதுலேருந்து நாங்களே வந்து உடஞ்சி போயிட்டோம். இது வரைக்கும் 4 மாதம் எங்கேயுமே கிடையாது, யாரையும் பார்க்கல, அந்த மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஸோ யுவரில் லைக் ஒரு நம்ம வீட்டு இன்ஜின் மாதிரி, எலக்ட்ரிக் இன்ஜின் மாதிரி நீ வந்து எங்களை முன்னோடி கொண்டு போவ. நாங்கள் உன் பின்னாடி தான் வந்துட்டுருந்தோம், ஏன்னா எல்லா விஷயமும் பிளான் பண்ணுறது நீ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டர், எனக்கு ஒரு குழந்தையான சிஸ்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த விஷயத்தில் நானும் கிடையாது, சரவணனும் சரி. லைக் யுவர்ஸ் டூ சப்போர்ட்டிவ் இன் எவ்ரிதிங் இன் த சென்ஸ், பணமாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், என்னை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் இப்போ இந்த காலேஜ் விஷயத்தில் கூட நீ வந்து இல்லை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்றது, லைக் நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ யூ ஆர் ட்ரூ மோட்டிவேட்டர் ஃபார் மீ. ஓகே, நிறைய பேசிகிட்ருக்கேன். சரி அன்சியா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீ நீடூழி பல்லாண்டுகள். பணத்துக்கு பிரச்சனை நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளை வரப்போகிறதில்ல, நம்ம லைஃப்பில் யாருக்குமே வந்து வரப்போகிறதில்ல. நல்ல ஆரோக்கியத்தோட, கால் வலி இல்லாமல், இடுப்பு வலி இல்லாமல், உன்னோட சுக்கிரபு தசையை தாண்டறதுக்கு, எந்த ஒரு நோய் பிரச்சனைகளோ வலி இல்லாமல் உன்னோட சுக்கிர தசையை தாண்டறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹலோ அன்சியா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 50வது பிறந்தநாள், அது எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். 50 நம்போது. ஸோ ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே நான் இது பண்ணல. அருணாக்காவது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று, ஏதோ ஒரு காமெடியாக ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணேன். பட் உனக்கு வந்து ஜஸ்ட்டு என்ன தோணுதோ அதை அப்படியே பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசணுன்னா, அன்சியா அப்படின்னா நீ என்கிட்ட வாங்கின அடி தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கும். பேட்டில் வச்சு அடித்து மூக்கை உடைச்சது அந்த சின்ன வயசில், அது அறியாத வயசு, அடி வாங்கினேன் தான் நல்லா. அதோட பலன் இப்போவும் பார்த்தா தெரியும், மூக்கை ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து அது வந்து நான் சொல்கிறது வருத்தப்படுற ஒரு விஷயம், அது அடிச்சிட்டுமே அப்படின்னு. இப்போவும் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்னா உங்ககிட்ட உங்க கூட நான் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போதெல்லாம் ஒரு பொருட்காட்சி எல்லாம் போனால் ரைடுக்கு நான் தான் வருவேன். நான் நீ தான் பண்ண போவோம். அருணாவோ முரளி அவெல்லாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க, பயம்
வேணான்றுவாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சரஸ் திங்ஸ்லாம் வந்து நான் நீ தான் முக்கால்வாசி இப்போ நான் சுற்றிட்டுருப்போம் அந்த வயசில். ஸோ அதோட இப்போ அதே மாதிரி இப்போ போன வருஷமும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஏர் ஷோ, அது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. அது எங்கேருந்து எங்கே எவ்வளோ தூரம் நம்ம ஓடி போய் பார்த்தோம் போகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து. ஸோ இதுதான் வந்து எப்பவுமே நிற்கிறது மனசில். மற்றபடி உங்ககிட்ட ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்பெஷல்ன்றது சொல்கிறத விட அக்கான்றது கிடையாது. அக்கான்ற பயமும் இருக்காது. மரியாதை இருந்தாலும் அதை நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டது கிடையாது. பயம்ன்றது சுத்தமாக கிடையாது. அருணாக்கிட்டையாவது அவள் அக்கான்றதுனால பெரியவன்றதுனால அந்த ஒரு டெரராக இருப்பா. அவள் எப்பவுமே அந்த ஒரு டெரராக அப்போ இருப்பாள் அவள். பட் நீ அப்போவுமே சரி இப்போவுமே சரி எப்போவும் ஒரு ஜாலி ஒரு காமெடி பீஸ் தான். ஸோ மற்ற வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நம்ம எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஒரு ஒற்றுமையான அக்கா தம்பியாக எல்லோரும் ஆச்சரியப்படுற வகையில் இருக்கணும். இதே சந்தோஷம் லைஃப் லாங் இருக்கணும். பாய், டாடா, see you, bye. அனுசுயா அண்ணி, இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் அண்ணி. நீங்கள் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்குது அண்ணி. அது நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருக்கணும் அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம வந்து டூருக்கெலாம் போச்சுல்ல அண்ணி, நீங்கள் வந்து ரொம்ப அக்கறையாக எல்லாரையுமே அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. அதை மாதிரி வந்து இப்போ நம்ம எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கோம்ல, அங்கே எக்ஸிபிஷனில் வந்து நீங்கள் வந்து அந்த ராட்டெல்லாம் ஆடிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை பார்க்கச்சிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு வந்தால். அது வாங்கணும் இதை வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துப்பீங்க. அது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் அது எக்ஸிபிஷன் வந்து நம்ம போகிறது இல்லை. அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. நம்ம இப்போ இந்த டூர்லாம் போச்சில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, வாங்கி கொடுத்துருக்கீங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி நீங்கள் வந்து நடந்திருக்கீங்க. எனக்கு வந்து உங்களோட டூர் போகணும் அப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த துபாய் போச்சில் கூட ஜெயா அக்கா கிட்டலாம் நான் வந்து ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன். நான் எங்கள் அண்ணியை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணிங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ வந்து என்னைய உன் அண்ணிங்களாம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அண்ணி. நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் வந்து கொஞ்சம் டைம் தான் நம்மளுக்கு இருக்கிறதுனால நான் வந்து 1-2 விஷயங்கள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அண்ணி. ஹாப்பி பர்த்டே அனுசுயா அண்ணி. ஹாப்பி பர்த்டே அண்ணி. நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல அட்வைசர். நான் ஒரு சில விஷயங்களில் வந்து நான் தப்பாக கெஸ் பண்ணி இருந்தேன். அதை எனக்கு தெளிவாக நீங்கள் வந்து ஒரே வார்த்தை தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு இப்போது யூஸ் ஆகுது. நான் இப்போது வந்து அதை நான் தெளிவாக என் மைண்டில் வச்சுருக்கேன். இது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அந்த அட்வைஸு. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பாப்பாவோட ஃபங்க்ஷன் அப்போது நீங்கள் வந்து நீங்களும் அருணானியும் வந்து அந்த தட்டு இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் செஞ்சது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ணி, அந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு. அப்புறம் பசங்களை வந்து பெங்களூர் ட்ரிப் கூட்டிகிட்டு போனது, அவங்க நல்ல ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது, என்ஜாய் பண்ணது, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட் கொடுத்த உங்கள் 2 பேருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே வந்து உங்கள் அட்வைஸ் எங்களுக்கு நான் வந்து நல்லது தான் செஞ்சுருக்கு. ஸோ இதே போல் எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எங்களையும் நல்லா
ஊக்குவிச்சு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அனி. ஹாப்பி 50th பர்த்டே அனுசியா சித்தி. ஏன்னா சித்தின்னு கூப்பிட்டோன்னே ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது வேலையில் நான் வந்து உன்னை சித்தின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணதே கிடையாது. பட் எனிவேஸ் இட்ஸ் அ ஃபேக்ட் அண்ட் வி ஹவ் டு அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். ஸோ ஒன்ஸ் அகெயின் வாழ்த்துக்கள். உன்னை வாழ்த்தி இது பண்ணுற அளவுக்கு நமக்கு வயசு கிடையாது. ஏன்னா உன்னோடைய ஏஜுக்கு பாதிக்கு ஒரு 2 வயசு மேலே தான் என்னோட ஏஜ். பட் ஸ்டில் நம்ம 2 பேரும் வந்து ஒரு ஒரு சித்தி அக்கா பையன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது கிடையாது. ஏன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அதுக்கும் மேலே, ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு லைக் அ மதர்லி ஃபிகரின். பட் அது மட்டும் கிடையாது, நான் எங்கள் அம்மா கிட்ட க்ளோஸாக இருக்கிறத விட உங்ககிட்ட தான் நான் நிறைய நேரம் க்ளோஸாக இருந்திருக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, பேசுறது, ஜாலியாக இருக்கிறது, ஷேர் பண்ணுறது நிறைய விஷயங்கள். அண்டு சின்ஸ் நீ என்னை வந்து கடலை மாவு கலக்கி பில்ராத் ஹாஸ்பிட்டலில் ஹரிஷ் என்னையும் படுக்க போட்ட டைமில் இருந்து நான் யூகேயில் இன்னைக்கு தனியாக இங்கே சோலோவாக ஒரு இண்டிபெண்ட் மேனாக என்னோட லைஃப்பை லீட் பண்ணுற வரைக்கும் யூ ஹாவ் பிளேட் அன் வெரி பிக் இன்டெக்ரல் பார்ட். அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் உங்ககிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷனலாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறதுக்கு இருக்குது. த வே யூ லெட் டவுன் திங்ஸ் ஈஸிலி, லைக் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்களையும் எப்படி நம்ம விளையாட்டாக காமாக முடிச்சுக்கலாம், அதே மாதிரி காமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்களையும் எப்படி சீரியஸாக வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்றதெல்லாம், அந்த மாதிரி மந்திர வித்தைகளெல்லாம் உங்ககிட்ட தான் கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதுக்கு அந்த மார்ஸுக்கு ஒபாமா ஓடி போய் ஒளிய போகிறாருன்னு இந்த 2012 உலகம் அழிய போகுதுன்னு கிளப்பி விட்ட பொருளை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதுக்கு. அதுக்கப்புறம் அதுலேயும் ஆனால் ஹரிஷி நிதிஷையும் மட்டும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டு ஓடிடலான்னு ஒரு பிளானை வேறு போட்டேன், விச் ஆக்சுவலி ஷோஸ் யுவர் ஹவ் யூ லவ் யுவர் கிட்ஸ். அண்ட் இட்ஸ் ரியலி இன்ஸ்பிரேஷனல். அண்ட் அதுக்கப்புறம் அதுதான் நம்ம 50 வயசில் நம்ம நடந்த ஒரு பாண்டிங்கை வந்து ஒரு வீடியோ என்னதான் இருந்தாலும் அது உன் மனசுக்கு ஆறுதலாக ஃபீல் ஆகுமே தவிர்த்து, இந்த ஒரு 50வது பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ வந்து உனக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்மால் வீடியோவில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம யாருமே அந்த அளவுக்கு பேசுறதுல எல்லாருமே எல்லாருமே ஜாலியாக பேசுமே தவிர்த்து உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே அந்த பாசம் இருந்தாலுமே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றது அது ஒரு பெரிய டாண்டிங் டாஸ்க் அது. அண்ட் தட்ஸ் இட். பார்ப்போம். ஹெல்த்தியாக இரு. உன் கேது தசை உனக்கு நல்லது தான் பண்ணோம். அண்டு லைஃப்பில் எப்பயுமே நல்ல ஹெல்த்து வெல்த்துன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நம்ம அது ரெண்டுத்தையுமே வந்து இன்னும் உனக்கு நிறைய கிடச்சி லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, எங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, குறிப்பாக பின்னாடி நாங்கள் வர நேரம்லாம் எங்களுக்கு நல்லா வாங்கி கொடுத்து சாப்பாடெலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து எங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு, இன்னும் மேலும் ஒரு 50 வயசை நீ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய். ஹாப்பி பர்த்டேம்மா. 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஆனால் குழந்த மாதிரி தான் இருக்கீங்க. மேலும் இன்னொரு 50 அடிக்கணும். உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கான வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி 50th பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே HT. ஸோ இது வந்து உங்களோட 50வது பிறந்த நாள். ஸோ இன்னும் அடுத்த 50 டபுளாக போடுறதுக்கு என்ன சிறந்த வாழ்த்துக்கள். ஸோ லைக் இந்த டைமில் உங்களுக்கு முக்கியமான தேவை வந்து ஹெல்த்து தான். ஸோ வி ஆல் விஷ் டு வெயிட் ஃபார் யூ. ஸோ எல்லாருமே வேண்டிக்கிறோம். அண்டு மோரோவர் இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லாரும் வீட்லேயும் 50வது பிறந்தநாள் கொண்டாடுறதில்ல. ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம பண்ணுறோம். ஒன்லி பிகாஸ் நம்ம வந்து ஒருத்தர் மனசுக்குள்ளே வன்மம் இருந்ததில்லை, வஞ்சகம் இருந்ததில்லை, எனிதிங் போட்டி பொறாமல் எதுவுமே இருந்தது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்றைக்குமே ஒரு ஃபேமிலியாக ஒரு பாண்டடாக நம்ம என்றைக்குமே நம்ம இருந்திருக்கோம் அண்ட் இனிமேல் இருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை. நம்மளுக்கு வந்த சங்கதிகள் லைக் பாட்டி அண்ட் நீங்கள் அப்புறம் நாங்கள் 3 பேருமே நம்ம பாஸ் பண்ணாத விஷயம் இந்த 3 கெட்ட விஷயங்கள், போட்டி, வஞ்சகம், பொறாமை எல்லாமே. ஸோ அது முக்கியமான ஆளும் நீங்கள் தான். ஸோ என்றைக்குமே பாரபட்சம் காப்பிட்டதில்லை, நல்லதுக்காக என்றைக்குமே ஏஞ்சி நின்றுருக்கீங்க. அண்ட் யூஆர் லைக் நெக்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் நீங்கள். ஸோ இன்னும் தொடர நான் ஆசைப்படுகிறேன். அண்டு
ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே, 50th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அனுபவத்தை. நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. நான் கேட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சின்ன வயசில் மேட்ச்சுக்கெலாம் போக அலோவ் பண்ணியிருக்கீங்க. அப்பா கிட்ட கேட்டு கொடுத்து அப்ரூவல் பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஹரிஷ் நிதிஷை எப்பயுமே விடுவீங்க எல்லா வருஷமும். அப்புறம் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் தாய்லாந்து துபாய்லாம் போயிருக்கோம். நிறைய இடத்துக்கு சுற்றி கூப்பிட்டு போயிருக்கீங்க. எல்லா வருஷமும் லைக் பர்த்டேக்கெலாம் வருவீங்க. சின்ன வயசில் உங்கள் வீட்டுக்கெலாம் வாரம் வருவோம். எங்களெல்லாம் எப்படிலாம் சமாளிச்சிங்கன்னு தெரில. எல்லா வாரமும் வந்துட்டு விளாடிட்டு போவோம். மாமா என்ன சொல்லுவாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் எல்லா வாரமும் நல்லா சிரிச்சுட்டே எங்களை வரவேற்பீங்க. அப்புறம் உங்களோட சாப்பாடு நல்லாயிருக்கும். 50 வயசு ஆகிடுச்சுன்னா உனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனாலும் நானே இப்போ 18 வயசு ஆகிட்டேன். ஸோ நீங்கள் 50 இயர்ஸ்னால் அப்போது கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போது 50 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷனுக்காக வெயிட்டிங்கு. உங்களுக்கு இன்னும் மாமியார் ஆனோம், அப்புறம் பாட்டி, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஹாப்பி 50th பர்த்டே. ஹாப்பி 50th பர்த்டே அனுபவத்தை. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஊட்டிக்கு போகும்போது அங்கே ரூம் போட்டு தங்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைய இடத்த சுற்றி பார்த்தோம். அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பெங்களூர் போகும்போது அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு நிறைய இடத்த சுற்றி பார்த்தோம். அப்போ நீங்கள் ஏர்போர்ட் கூப்பிட்டு போய் அதில் பிளெயினுக்கெல்லாம் அங்கே கூப்பிட்டு போனீங்க. அது என் பர்த்டே கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை மனோஜத்தா வரும்போது அந்தமான் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். அப்போ நம்ம போகவே இல்லை. அதனால் உங்கள் கால்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை ட்ரிப் போகலாம். ஒன்ஸ் மோர் ஹாப்பி பர்த்டே அனுபவத்தை. 50th பர்த்டே அனுபவத்தை. நீங்கள் வந்து ஊட்டியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் நிறையா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் காட்ஸ் விளாண்டோம் நைட்டு. அப்புறம் ஜாலியாக எல்லாம் பண்ணோம் 4 நாளும். அப்புறம் தான் கார்டன் எல்லாம் போய் எல்லாம் சாப்பிட்டு நைட்டு 4 முட்டை தோசைலாம் சாப்பிட்டு அப்புறம் வந்து அப்புறம் பெங்களூரில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ பேலஸ்க்கு போனோம். அதோட பேலஸ்க்கு அப்புறம் ஒரு விஆர் மால் ஏதோ மால் லூலு மால் போனோம். லூலு மாலில் நல்லா கேம் விளாடுவோம். நச்சா விளாட முடியாமல் கடைசியில் போயிடுச்சு. மற்ற எல்லாமே நல்லா ஜாலியாக நாங்கள் பண்ணோம். அப்புறம் அங்கே சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு சும்மா வாக் பண்ணுற வழி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும். காந்தி நகர் அந்த மாதிரி போகணும். அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி கொடுத்தீங்க. ஃப்ளைட்டில் போய் பெங்களூரில் அதுவும் நல்லா என்ஜாய் ஆச்சு. தேங்க்யூ.